கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இரக்கமும் கிருபையும் சமாதானம் என்றைக்கு நமக்கு உண்டாகட்டும். எபிரெயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போவோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்திலே காக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமது கர்த்தர் என்றென்றைக்கும் மாறாதவர். அவர் நேற்றும் மாறாதவர், இன்றும் மாறாதவர், நாளையும் மாறாதவராகத்தான் இருப்பார். சில வேளைகளிலே நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் ஆரம்ப நாட்களிலே நமக்கு நிறைய அற்புதங்கள்லாம் செய்தாரு. கர்த்தரை நோக்கி பார்த்தபோது உடனுடனே பதிலை கொடுத்தாரு. ஆனா இப்ப எல்லாம் ஆண்டவர் என்னை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறார். யாரு? ஆண்டவர் தூரமா இருக்கிறார் அப்படின்னு சில பேர் நினைப்பு. ஆண்டவர் என்னை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏசப்பா, ஏன் ஆண்டவர் என் மேல கோபம்? நல்லா கவனிங்க. நிறைய பேர் அப்படிலாம் நினைக்கிறது உண்டு. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நமது கர்த்தர் என்னைக்குமே அவர் கோபம் வைப்பது இல்லை. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்னைக்குமே மாறாத கர்த்தர். ஆமேனா? நேத்து செய்த அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கும். இன்றைக்கும் அற்புதமா தான் நடத்துகிறார். நாளைக்கும் அற்புதங்கள் நடக்கும். இதை உணர்ந்தவன் தான் கிறிஸ்தவன். ஆனால் இதை உணர்ந்து கொள்வதற்கு தேவனுடைய பலனும் இரக்கமும் தேவை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நேத்து எப்படி அற்புதம் செய்தாரோ, நான் கர்த்தரை அறியாதிருந்த நாட்களிலே, நான் வாழ்க்கையை தொலைத்து விட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருந்த நாட்களிலே கர்த்தர் என்னை எப்படி தேடி வந்து என்னை அணைத்து எனக்கு ஆதரவை கொடுத்து என் வாழ்க்கையே மாற்றி ஒரு அற்புதத்தை செய்தாரோ, நேற்று அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர், நாளைக்கும் அற்புதம் செய்பவர். கரங்களை உத்தாமேன்னு சொல்லாமா? அல்லேலூயா. சரி, இதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். ஏன்னா மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மாறாத அன்பு, அவருடைய மாறாத இரக்கம் தொடர்ந்து நமக்குள்ளே பலன் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு நம்முடைய மனசு சொல்லும்போது, நம்ம மனசுக்குள் இருக்கக்கூடிய அந்த உற்சாகம், அதுதான் ஜீவன். மறுபடியும் சொல்லுகிறேன், என் கர்த்தர் மாறாதவர். மனுஷன் மாறுகிறவன், ஆனால் என் கர்த்தர் மாறாதவர். மனுஷன் நம்பினா அவன் கைவிட்டுருவான். ஆனா என் கர்த்தர் மாறாதவர். என்னை கரம் பிடித்தவர், என்னை தூக்கி சுமந்தவர், என்னை ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், அவர் மாறாதவர். அதுதான் நமக்கு நித்திய ஜீவன். அதுதான் நமக்கு அந்த மனமகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், நித்திய ஜீவன். ஆனால் இது நமக்குள்ள தொடர்ந்து இருக்கணும்னா அதுக்கு தெய்வீக பலன் தேவை. நான் மறுபடியும் சொல்கிறேன், தெய்வீக பலன் தேவை. இந்த தெய்வீக பலன் வரணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு மேல் வசனத்தை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. வாசிங்க அத. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதில் தான் ஜீவன் இருக்கிறது, நமக்கு பலன் இருக்கிறது. ஆனால் இந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நிலைத்திருக்கலையே. அநேக வேளையில சோர்ந்து போயிடுறோமே. கர்த்தர் என்ன கைவிட்டாரு, அவர் நம்மளை தண்டிக்கிறதுக்கு நாம எம்மாத்திரையா? நல்லா கவனிங்க அன்பானவர்களே. ஆனால் ஏன் நமக்கு இந்த மாறாத கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எனக்கு இருக்கிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அந்த ஜீவன், அந்த சுகம், நம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதல் ஏன் என்றைக்கு நிலைத்திருப்பதில்லை? அப்படி உங்க வாழ்க்கையில என்றைக்கு நிலைத்திருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா,
உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களை, உங்களை நடத்தினவர்களை தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. இது ரொம்ப முக்கியமான சத்தியம். ஊழியக்காரனை நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க ஊழியக்காரனை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஆவியானவர் உங்கள் இருதயத்துல அவர் வாசம் பண்ணி உங்களை நடத்தும் போது மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா, ஊழியக்காரனுடைய விசுவாசம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்றென்றைக்கும் மாறாதவரா இருக்கிறார் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஊழியக்காரனுடைய தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்திக்கணுமா. இதை ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. முதல்ல ஊழியக்காரரை நீங்க நினைக்கணும், அந்த விசுவாசத்தை நினைக்கணும், அதை சிந்திக்கணும். அவங்க எப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்க. இப்ப நல்லா கவனிங்க. ஆரம்ப நாட்களில் நாம் கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வருகிறோம். வந்துட்டு நமக்குள்ள ஒரு திட்டம் இருக்கும். அது அந்த திட்டத்தின்படி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட வந்திருப்போம். அந்த திட்டம் எப்படிப்பட்டதுன்னா உலக வழக்கத்தின்படியானது. உலக வழக்கத்தின்படி திட்டம் போட்டிருப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் மைல்டா புரிஞ்சுங்க. அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். தேவனுக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆண்டவருடைய சத்தியத்தை, வசனம், வார்த்தையை கேப்சர் பண்ணுவீங்க. வார்த்தை உங்களை நடத்தும். சபையில கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை இடி மாறி விழும். அப்படியே இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். எனக்கு தான் இன்னைக்கு பிரச்சனை எனக்கு தான் வந்துச்சு. ஆண்டவர் இன்னைக்கு நான் தெரியாம அதை பண்ணிட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு உணர்த்தினார். இந்த தேவ வசனம் எனக்கானது, இந்த சத்தியம் எனக்கானது. ஆமா, கர்த்தர் இன்னைக்கு எனக்கு தான் பேசினார். அந்த வார்த்தை வந்தது என் மனசுக்குள்ள ஒரு பயங்கர மாற்றம், அந்த ஒரு ஃபீலிங் வரும்போது இது அவங்களுக்கானது. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இப்ப உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில முன்னாடி உலகத்தா மாதிரி உலக வழக்கத்தின்படி மாம்சத்தின்படி திட்டம் போட்டுக்கொண்டு சபைக்குள்ள வந்தீர்கள். வந்ததும் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப வசனம் இடி மாதிரி உள்ள இடிக்குது. எக்கால சத்தம் போல உங்க இருதயத்துக்குள்ள ஒரு பயங்கரம் வருகிறது. கர்த்தர் வசனத்தின் மூலமாய் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அனுப்புகிறார். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, எது என் தேவனுக்கு எது பிரியம், என் லைஃப் நான் இப்ப எப்படி அமைக்கணும்னு வரும்போது ஒரு குழப்பம் ஒண்ணு வரும். ஏன்னா விசுவாசத்துக்கு நேரா இப்ப உங்க வாழ்க்கையை நடத்துறீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு குழப்பம் வரணும். யாருடைய வாழ்க்கையில குழப்பம் வருதோ அவங்க தெளிஞ்சிருவாங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன குழப்பம் தெரியுமா? என்னடா இது, மாம்சத்துல இவ்வளவு பிளான் போடுறோம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கேட்கிற பிரசங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த குழப்பம் வருதுன்னா நீ ஸ்பிரிச்சுவலி நீ கொஞ்சம் வளர்ந்திருக்கிறேன்னு அர்த்தம். குழப்பமே வரலன்னா நீ அப்படியே இருக்கிறேன்னு அர்த்தம். யாக்கோபு பயங்கரமான குழப்பவாதி. ஏன்னா யாக்கோபுக்கு மாம்சம் பயங்கரமா கிரியை செய்து, ஆனா ஆண்டவர் இருக்கிறார். நீங்க யாக்கோபுடைய லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பிதாக்கள் குழப்பத்தை கடந்தவர்கள். ஏன் அப்படின்னா வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை. ஏன்னா தேவன் வார்த்தையானவர். இப்போ இப்படிப்பட்ட குழப்பம் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு ஒரே மென்டல் டார்ச்சர் இருக்குது ஆண்டவரே. மாம்சம் ஒரு பக்கம் இருக்குது, ஆவியில வசனம் ஒரு பக்கம் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, எனக்கு ஒருவே புரியல. என்ன கைவிட்டீங்களா, ஒருவேளை என்னை விட்டு தூரம் போயிட்டீங்களா, அப்படியெல்லாம் சில வேலைகள்ல வரும். நீ நம்ம அநேக வேலை என்ன நினைக்கிறதுனா, நம்ம எப்பவுமே ஒரே மனநிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. தேவன் நம்மை வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு போகிறார். எப்படி ஒரு விதை விதைச்சதும் அது வளர்ந்து அது செடியாகி அது மரமாகி அது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வளர்ச்சி வருகிறதோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி
கண்டிப்பா இருக்கிறது. நான் சொல்றது யாருக்கோ தெரியல. ஒருவேளை நீங்க குழப்பத்தோடு இருக்கலாம். நான் சொல்றேன் அது நல்லது. ஏன் பார, ஒண்ணு ஒரு 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 மேத்தமேட்டிக்ஸ் நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாதவன் கம்முனே இருப்பான். ஏதோ கொஞ்சம் புரிஞ்சவனுக்கு தான் குழப்பம் இருக்கும். நல்லா புரிஞ்சவன் அமைதியா இருப்பான். ஒண்ணுமே தெரியாதவன் சும்மாதான் இருப்பான். உலகத்தான் வாழ்க்கை மாதிரியே மாம்சிக வாழ்க்கை வாழ்றதுக்கு குழப்பமே இருக்காது. அவனுக்கு தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு, என் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய கரம் உன்னை பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு நிறைய குழப்பம் வரும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, அந்த நேரத்துல வேத வசனத்தை போதித்து உங்களை நடத்தினவர்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் மாம்சத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒரு ஊழியக்காரன், தேவனால் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரன் வெறும் வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவனாக மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையே ஒரு பிரசங்கமாக இருக்க வேண்டும். பிராக்டிக்கல் லைஃப்ல வாழணும். பிராக்டிக்கல்ல கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில அவர் நல்லவர், அவர் மாறாதவர் என்கின்ற ஜீவன், அந்த பலன் உங்களுக்குள்ள இருக்கணும்னா, வேத வசனத்தை போதித்து உங்களுக்கு நடத்துகிறவர்களை நீங்கள் முதல்ல நினைக்கணும். உங்க நினைவுல இப்ப பாஸ்டர் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் என்ன முடிவு எடுத்தார், அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் உங்களுக்குள்ள வருதுன்னா, கர்த்தர் உங்களை வேற லைன்ல, உங்களை வளர்ச்சியில, வேற வளர்ச்சி பாதையில கொண்டு போகிறார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கிற இந்த நாட்களில எத்தனையோ பிரசங்கங்களை நீங்கள் கேட்கலாம், எத்தனையோ வேத ஆராய்ச்சிகளை எல்லாம் நீங்க கேட்கலாம். நமக்கு புலப்படாத தேவ ரகசியங்கள்லாம் யூடியூப்ல அல்லது எத்தனையோ சோசியல் மீடியாக்கள் வாயில நீங்க கேட்கலாம். ஆனால் அது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு தியரி, அது ஒரு தியரி. பிராக்டிக்கல் இல்லாமல் அது நடைமுறையில நீங்க யாரையோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணாம உங்களால அந்த காரியத்தை ஜெயிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சொல்றேனே, இப்போ ஒரு 10 வயசு ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு அம்மா வந்து சாப்பாடு செய்ய இப்பதான் ட்ரெயின் அப் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ ஒரு புது டிஷ் ஒன்று செய்து, இப்போ ஒரு ரசம் வைக்கணும். ரசம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. ரசம் வைக்கணுமா, ரசத்தை இப்போ இது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து ரசமே வச்சது இல்லை. அம்மா கொஞ்சம் எமர்ஜென்சியா இருக்குது, நீ கொஞ்சம் ரசத்தை என்ன பண்ணு, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் பூண்டு மிளகு சீரெல்லாம் இடிச்சு போட்டு அதில் போட்டு அது வந்து பண்ணிட்டு கொதிக்க விடாம பாத்துக்கமா அப்படின்ட்டு போயிருக்கு. கொதிக்க விடாம என்ன பக்குவம், இந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. வெறும் தியரி வேலை செய்யாது. அது ஒரு முறையாவது பக்கத்துல இருந்து அவங்க அம்மா ரசம் வச்சு கத்து கொடுத்தத, ரசம் கொதிச்சிருச்சுன்னா அது வீணா போயிடும் இல்லையா? அப்ப ரொம்ப பக்குவம் தேவை ரசத்துக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி நல்லா கவனிங்க, எத்தனையோ பிரசங்கங்களை நீங்க கேட்கலாம். உங்ககிட்ட நீ சோசியல் மீடியா உங்க கையில் இருக்கு. ஆனால் என் கர்த்தர், என் இயேசுராஜன் என் கையை பிடிச்சவர், எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்கின்ற பலன் உங்க வாழ்க்கையில ஜீவன் இருக்கணும்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையை போதித்து உங்களை நடத்தினவர்கள் நீங்க ஃபர்ஸ்ட் நினைக்கணும். அடுத்து சொல்றாரு, அவருடைய நடக்கையின் முடிவை நல்லா சிந்திக்கணும். சும்மா மேலோட்டமா சிந்திக்க கூடாது. பாஸ்டர் என்னென்னலாம் பண்றாரு, எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுத்தாரு, அவருக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது. என் குடும்பத்தை நான் கட்டணும், அப்ப என் குடும்பத்தை கட்டத்துக்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் எடுக்கிற முடிவு அநேக இடங்களில் அநேக நேரங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்ப என்ன பண்றதுன்னு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும்போது, சாயங்கால வேலையில அழுகை இருக்கும், காலையில மனமகிழ்ச்சி கம்பீரிக்கும். அந்த அழுகை என்பது குழப்பம். ஆமேனா? இதெல்லாம் நம்ம பல முறை பார்த்துட்டோம். இதை நீங்க எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இந்த குழப்பம் வரணும், வந்தா தான் ஒரு தெளிவு வரும். ஆமேனா? கேஆஸ் அண்ட் ஆர்டர், இதுதான் வந்து
தேவனுடைய சத்தியம். chaos and order. chaos என்பது குழப்பம் என்பது தேவனே மனுஷனாக சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேராக அவர் வெளியே வந்ததே ஒரு குழப்பம் தான். அந்த குழப்பம் வந்த ஒரு குழப்பம் வருதுன்னா ஒரு தெளிவு வரப்போகிறது. கரங்கள் திறமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா எனக்கு ஒரு தெளிவு வருது. உன் கண்ணுக்கு முன்னாடி தெளிவு இருக்கிறது. நீ ஒரு நல்ல தெளிவுக்குள்ள போற. chaos and order இதுதான் வேதத்தின் தேவனுடைய ஒழுங்கு. அப்போ ஒரு குழப்பமே வரலடானாக்கா உனக்கு ஒண்ணுமே புரியாம போயிடும். அப்ப பிள்ளைங்களை சில வேலைகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை பிள்ளைங்களுக்கு திணிக்க பார்ப்போம். ஒன்னே மண்டையில ஏறவே ஏறாது. அவனே அந்த குழப்பத்துல போய் மாட்டிக்கின்னு வெளியே வந்தாதான் அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே புரியும். இப்ப நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, நான் நிறைய தனியா வளர்ந்தவன் இல்லையா, தனியா வளர்ந்து நானே நிறைய விஷயம் போய் மாட்டிக்குவேன். நிறைய விஷயத்தை மாட்டிக்குவேன். அதெல்லாம் மாட்டிக்கின நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. ஒரு பிரச்சனையை நம்ம அணுகும் போது அது எப்படிப்பட்ட பிரச்சனை கொண்டு போகணும் அத பிள்ளைங்களுக்கு நான் அப்படியே திணிப்பேன். கர்த்தர் அடிப்பார். என்ன வேணாடா சொல்லலாம், அவனுக்கா போய் மாட்டினா மட்டும்தான் அவனுக்கு புரியும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வயிற்று வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தாதான் புரியும். அதே மாதிரிதான். இப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப நீங்க ஊழியக்காரரோடு கூட இசைந்து, ஏன்னா ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தைக்கு நேர தேவ ராஜ்யத்துக்காக செயல்படுகிற விஷயம் எல்லாம் புரியணும்னா உங்களுக்கு கண்டிப்பா தேவ பலன் தேவை. இல்லைன்னா நான் சொல்றதே உங்களுக்கு புரியாது. அவருக்கு என்ன தெரியும், எனக்கு இருக்கிற வயிற்று வலி அவருக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க. கர்த்தர் சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லும்படிக்கு எல்லா விதமான துக்கத்தையும் நாங்கள் கடந்து வந்தோம். நீங்க அனுபவிக்கிற எல்லா துக்கத்தையும் நாங்கள் கடந்து வந்தவர்கள். அதான் இங்க சொல்றாரு, விசுவாசத்தினாலே அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எதை ஃபாலோ பண்ணமா? விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், அவன் விசுவாசம் உடையவனாக எல்லா காரியத்தையுமே மாம்சத்தின்படியாய் அல்ல, விசுவாசத்தின்படியாய். விசுவாசம் என்பது ஒவ்வொரு நாளும் அற்புதம். கரங்கள் சொல்லுங்க. விசுவாசம்னா என்னப்பா? பாருங்க, மாம்சத்தின்படியான திட்டங்கள், மாம்சத்தின்படியான செயல்பாடுகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக முழுக்க முழுக்க கர்த்தர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவனாக, விசுவாசம் உடையவனாக, அந்த விசுவாசத்தை ஃபாலோ பண்ணணும். இப்ப உலகத்தான் ஒரு காரியத்தை செய்யறான்டானா அவன் ஒரு திட்டம் வச்சிருப்பான், ஒரு பிளான் வச்சிருப்பான், ஒரு சிஸ்டம் வச்சிருப்பான், ஒரு சிஸ்டம் இருக்கும். ஆனால் ஊழியக்காரனுடைய சிஸ்டம் விசுவாசம். தன் விசுவாசத்தினாலே சொல்லுங்க, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆக இந்த விசுவாசம் என்பது, என் கர்த்தர் நேற்றும் அற்புதம், இன்றும் அற்புதம், நாளையும் அற்புதம். என் வாழ்க்கையில என் கர்த்தர் முழுக்க முழுக்க அவரே செயல்படுகிறார். ஒரு ஊழியக்காரன் கண்டிப்பா மாம்ச பலத்துல செயல்பட முடியாது. மாம்ச பலத்துல செயல்படுகிறவன் அல்ல ஒரு ஊழியக்காரன். அவன் தேவனால் பயன்படுத்தப்படக்கூடியவன். தேவனே அவனுடைய பலனாய் இருந்து எல்லாவற்றையும் விசுவாசத்துல செயல்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். இப்போ ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆபகுக்கு 2:4 வாசிக்கும் போது இந்த விசுவாசம்னா என்ன வாசிங்க. ஆபகுக்கு 2:4. இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அகங்காரி அப்படின்னா யாருன்னா மாம்சத்துல செயல்படுகிறவன். ஆனால் இந்த விசுவாசம் என்பது மிக உயரிய நீதிமானவன். நீதிமான் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் விசுவாசத்துல செயல்படக்கூடியவன். ஆக கர்த்தர் இங்கே சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். ஏன் மாறாதவர் அப்படின்னா, இந்த ஊழியக்காரனை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து, நீ போகும்போது சாமான் பையையும் காசையும் 2 அங்கியை கூட எடுத்துன்னு போவாத, நான் உன்னை போஷித்து உன்னை பராமரித்து ஒவ்வொரு நாளும் உன்னை அற்புதமாய் நடத்துவேன். கரங்களை ஊத்துறாமேன்னு சொல்லாமா? ஆக ஊழியக்காரனை கர்த்தர் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்னா விசுவாசத்துல. இந்த விசுவாசம் அப்படின்னாவே அற்புதம். விசுவாசம் என்னதுங்க? வாய்த்தனை சொல்லுங்க. விசுவாசம் என்னது?
அகங்காரி அப்படின்னா யாருன்னா மாம்சத்துல செயல்படுகிறவன். எனக்கு தெரியும் எல்லாம். எங்க மாமா அது மாதிரி பண்ணியிருக்கிறாரு, எங்க சித்தப்பா அப்படி பண்ணியிருக்கிறாரு, எங்க ஊர்ல இருக்கிறது நல்லா செஞ்சிருக்கிறாங்க, நான் அப்படிலாம் செய்வேன் அப்படின்னு சொல்றவன் யாருன்னா அகங்காரி. இவன் அகங்காரி. தன்னுடைய இருதயத்துல செம்மை கிடையாது. ஆனால் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்ப இயேசு ராஜா தம்முடைய ஊழியர்களை ஊழியத்துக்கு அழைக்கும் போது, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். நீங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிற உனக்கு நான் எப்படி உன்னை நடத்துவேன் என்று சொல்லி அங்கே சொல்றார் பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். 9 வாசிங்க பார்க்கலாம். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது. யாராவது ஒருத்தரா வேத வாசிக்க, 2 பேரும் மாத்தி மாத்தி வாசிக்க கூடாது. ஓகேவா? ஒருத்தரா வாசிங்க. வாசி பார்க்கலாம். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய். இந்த பாருங்க, எப்படிங்க முடியும்? காசு இல்லாம பணம் இல்லாம எப்படி வாழ முடியும்? நல்லா கவனிக்கணும். ஆக விசுவாசத்துல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன பண்ணுவானா? பிழைப்பானாம். என் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் என் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். அப்போ கர்த்தர் என்ன சொல்றார்னா, தேவஜனமே, சகோதர சகோதரிகளே, இந்த தேவனால் எல்லா ஊழியக்காரனும் அல்ல. அதான் ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே நான் சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்க நான் என் கர்த்தருக்கு என்னை பலப்படுத்தியிருக்கிறார். அதே சமயம் சத்தியத்துக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் நான் எதிர்ப்பேன். இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எல்லா ஊழியர்களும் அல்ல. நீங்க உத்து கவனிக்கணும். இந்த ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்துகிறாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் அற்புதம், நேற்றும் அற்புதம், இன்றைக்கும் அற்புதம், நாளைக்கும் அற்புதம். அப்ப நீங்க கரெக்டா உத்து கவனிக்கணும். உங்களுக்கு பண நெருக்கடி வரலாம், அல்லது வியாதியின் பெருக்கம், வியாதியின் நிமித்தம் பிரச்சனை வரலாம், அல்லது குடும்பத்துல பிரச்சனை வரலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலாம் பாஸ்டர் எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறார் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா, நீங்க ஏசப்பா ராஜ்யத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாவற்றையும் நான் உனக்கு பார்த்து கொள்ளுவேன், நீ எனக்கு சாட்சியா இருக்கணும். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல கர்த்தர் தம்முடைய ஊழியர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சாட்சி கொடுக்கும் போது 1:8 வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு ராஜாவுக்கு சாட்சியாக, அவர் தேவனுடைய குமாரன், நான் இந்த உலகத்துல ஒன்றுமில்லை என்று சொல்லி இயேசு ராஜாவுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் ஊழியக்காரன். இயேசு ராஜாவுக்கு சாட்சியா இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலம் அந்த ஊழியக்காரன் மேல இருக்கும். இப்போ ஒருவேளை நீ குழப்பத்தில் இருக்கலாம். ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாத்தாங்க, என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சார் தான், ஏதோ அந்த ஒரு டைம் மட்டும் அற்புதம் செஞ்சார் அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அற்புதம், அதுதான் விசுவாசம். நேற்றும் அற்புதம், இன்றைக்கும் அற்புதம், நாளைக்கும் அற்புதத்துக்குள்ள போகிறேன். அது நல்லா விசுவாசிக்கணும். ஏன்னா கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கும் போது, கலாத்தியர் நிருபம் 3வது அதிகாரத்துல, கலாத்தியர் 3வது அதிகாரத்துல வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து, பரிசுத்த ஆவியானுடைய பலனை உங்களுக்குள்ள கொடுத்து, உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே. அப்பா, விசுவாசம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அற்புதம். கையை ஊத்தி ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் என்னதுங்க? ஒவ்வொரு நாளும் அற்புதம். நீ அவருடைய விசுவாசத்தை பாரு அப்படின்னா, ஊழியக்காரன் உங்களை நடத்தி, உங்களை வசனத்தை போதித்து நடத்துற நோக்கமே விசுவாசங்க. தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம்னா என்னன்னா ஒவ்வொரு நாளும் அற்புதம்.
இந்த அற்புதத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தாங்க விசுவாசி. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்துக்குள்ள அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் நினைவில் இருந்துக்கினே இருக்கணும். அப்படி இல்லையா, பாஸ்டர் பாரு, ஊழியக்காரனை பாரு, அல்லது நீங்க உத்து பார்த்து நிறைய காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அந்தந்த காரியத்தில் நமக்கு ஒரு குழப்பம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, பாஸ்டர் எப்படி தேவனுக்கு பிரியமாய் முடிவெடுத்தார், அவர் எடுத்த முடிவு சரியா முடிஞ்சுதா, அப்படிலாம் யோசிக்கணும். எல்லாத்தையும் கண்மூடித்தனமா யோசிக்க கூடாது. அவர் எடுத்த அந்த முடிவு சரியா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், உத்து கவனிக்கணும். அப்ப என்ன நடக்குது ஆண்டவர்னா, உங்களை நடத்துகிறதுக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கணும். உங்களை நடத்துறதுக்கு ஒரு மெய்ப்பனின் கோல் இருக்கணும். ஒருவேளை நான் தவறு செய்யும் போது, நான் திசை மாறி போகும்போது, பாஸ்டர் என்னை திருத்தணும், என்னை நடத்தணும்ன்ற அந்த அர்ப்பணிப்பு உனக்குள் இருக்குது அப்படின்னா, ஏதோ வந்துட்டு போறவங்களை, இப்ப எனக்கு தெரியும் யார் யாரெல்லாம் சபைக்குள்ள இருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் இன்னும் சபைக்கு உள்ள என்ட்ரு ஆகல அப்படின்னு நல்லாவே தெரியும். இப்ப நான் பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு, நீங்க நல்லா என்னை நடத்துறதுக்கு ஒருத்தர் ஊழியக்காரர் இருக்கிறாரு, எனக்கு போதித்து நடத்துகிற ஊழியக்காரர் இருக்கிறாரு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா கோச்சிக்கவே மாட்டீங்க, அப்படியே நின்று உள்ள வாங்குவீங்க. ஆனா இன்னமும் வந்து சபைக்குள்ள அங்கமாகாதவர்களுக்கு சின்ன வார்த்தை சொன்னா கூட புஷ்ன்னு எகிடுவாங்க. அப்போ அதனால என்ன பண்ண, ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்னா ஹேண்டில் பண்றது, அது கர்த்தர் எனக்கு கொடுத்த பலன். சரி, இப்ப விசுவாசத்துக்கு நல்லா சத்தியத்துக்கு நான் வருகிறேன். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என்னை அழைத்த என் கர்த்தர் என்னை விசுவாசத்தில் தான் நடத்தி கொண்டு போயிருக்கிறார். நான் உலகத்தான் அல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், நான் உலகத்தான் அல்ல, என் கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தரை நடத்துறார் என்று சொன்ன என்ன அர்த்தம்? விசுவாசம். விசுவாசம்னா என்ன? ஒவ்வொரு நாளும் அற்புதம். எப்படி? அந்த வசந்த வாசியை பார்க்கலாம். 105ஆம் சங்கீதத்துல கர்த்தர் எப்படி நம்மை செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். 105வது சங்கீதத்துல அதுல 6ஆம் வசனம் வாசியை பார்க்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றால், விசுவாசத்துல நீங்க இருக்கிறீங்க. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றால் நித்திய ஜீவனுக்குள்ளே அவன் சென்றிருக்கிறான், அவன் விவேகி. அப்படின்னா நீ அற்புதத்திலேயே இருக்கணும். கவனி, அற்புதத்திலேயே தான் இருக்கணும். கவனிங்க, இயேசு ராஜா மட்டும் என்ன தேடி வரலன்னா நான் செத்திருப்பேன்னு உண்மையிலேயே விசுவாசிக்கிறவங்க, உண்மையிலேயே மனசார விசுவாசம் கையை வைத்தாமன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அதை நீங்க எத்தனை பேரை மறந்துட்டீங்க? உண்மையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு அந்த ஒரு நாள் கர்த்தரனை மீட்டுட்டாரு. சரி, அந்த ஒரு நாள் கர்த்தரனை மீட்டுட்டாரு. மறுநாள் அவருடைய அற்புதம் இல்லைன்னா செத்திருப்பனே. மறுநாள், அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு, சரி நாளைக்கு. ஆக ஒவ்வொரு நாளும் அற்புதத்துல வாரவன் தாங்க விசுவாசி. ஒவ்வொரு நாள் விசுவாசம்னா என்ன? இன்றைக்கு நான் அற்புதத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு நேற்று அற்புதத்தில் தான் இருந்தேன், இன்றைக்கும் அற்புதத்தான் இருக்கிறேன், நாளைக்கும் அற்புதமாய் வாழ்வேன். நான் உலகத்தான் அல்ல, உலகத்தான் எடுக்கிற மாதிரி நான் முடிவு எடுக்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் அற்புதம், ஒவ்வொரு நாளும் அற்புதம், ஒவ்வொரு நாளும் அற்புதம். இதுதான் ஊழியக்காரனுடைய அனுபவம். ஆக சபை விசுவாசிக்கு, ஊழியக்காரனை பின்பற்றுகிற ஒவ்வொரு சபை விசுவாசிகள் எல்லாருக்குமா இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் என்னன்னா, ஒவ்வொரு நாள் அற்புதமா தான் இருக்கிறேன். கர்த்தர் மட்டும் என்ன தேடி வரலனா நம்ம ஆட்கள் என்ன பண்ண மறந்துடுவாங்க, அதை உடனே மறந்துடுவாங்க. பிசாசினுடைய ஒரு பயங்கரமான தாக்கம் என்னன்னா, நேற்றைய கர்த்தர் செய்த அற்புதத்தை மறக்கடிச்சிட்டு அவரை மறக்கிற ஒரு மறதிய மாம்சம் நமக்குள்ள கொண்டு வந்துடும். ஆனா அந்த அற்புதத்தினுடைய நினைவுல, அந்த அற்புதத்தினுடைய சந்தோஷத்துல, அந்த அற்புதத்தினுடைய மன மகிழ்ச்சியில நாம் என்றைக்கும் இருந்து கொண்டே இருப்போமே. ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்கின்ற நம் மனமகிழ்ச்சிக்குள்ளே நாம் கடந்து போகலாம். அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பயங்கள் வருது உள்ள மனசுக்குள்ள, செஞ்ச அற்புதத்தை மறந்ததுனால.
அற்புதம் இல்லைன்னா விசுவாசம் இல்லைங்க. உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை நீங்க மறந்துட்டீங்க. அதனால்தான் இவ்வளவு பிரச்சனை. இப்ப பவுல் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்ன பின்பற்றுங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகிமை நமக்கு தெரியாது, யாரும் பார்க்கல. அப்ப யார்கிட்ட பாக்குறீங்கன்னா, பிராக்டிக்கலா இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழ்க்கை செய்வதற்காகத்தான் ஊழியக்காரனை அழைத்து உலகத்தை விட்டு வேறு பிரிச்சு உலகத்துக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு பிரிவினையை உண்டாக்கி வேறுபாட்டின் ஜீவியத்தை கொடுத்து உங்க கண்களுக்கு முன்னாக வைத்திருக்கிறார். நீங்க தான் யாருமே பார்க்கறது இல்லையே. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் இயேசு ராஜாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அதுதான் சொல்லிட்டேன், பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களுக்குள் இருந்தா தான் ஊழியக்காரனுடைய அந்த ஒரு வாழ்க்கையை உற்று கவனித்து அவர் எடுத்த முடிவுகள்லாம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முடிவு வரும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க. இல்லைன்னு வச்சுங்களா வேற மாதிரி முடிவுகள்லாம் வரும். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அப்போஸ்தலர் பவுல் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். எவ்வளவு பெரிய மகிமை. கரங்களை ஊத்துற ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இயேசு ராஜாவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மையானால், இயேசு ராஜாவின் சித்தத்தின்படி தேவ சித்தத்தின்படியான வாழ்க்கை நான் செய்ய வேண்டுமே என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்திருப்பீர்களே ஆனால், நீங்கள் ஊழியக்காரனை பின்பற்றுகிறவர்களாக, இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மாறாதவர் என்பதை நான் எப்படி அறிந்து கொண்டிருக்கிறேன்? என் ஊழியக்காரருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், அவர் மாறாதவராக இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம் தொடர்ந்து. சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு. யாரை நினைத்துக் கொண்டு? என்ன நினைச்சுக்கங்கப்பா, தைரியமா சொல்றேன், என்ன நினைச்சுக்கங்க. நான் வாழ்ந்து காட்டுறேன். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு எப்படி தம்மை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் என்ன நினைச்சுக்கணும், நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளை இப்படிதான் இருக்கணும். அது மாதிரி சொல்றதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும் இல்லையா? அதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் வேணும். ஊழியக்காரனுக்கும் உங்களுக்கும் ஒரு ஃபெல்லோஷிப் இருக்குதுன்னா தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நான் உங்களுக்கு என்னென்ன இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு கொடுக்கிற கட்டளைகளை நீங்க ஃபாலோ பண்றதுனால நான் உங்களை புகழுகிறேன். ஏனென்றால் இவர்களுக்குள்ள என் கர்த்தர் மாறாதவர். நான் இன்னைக்கு அற்புதத்தில் தான் இருக்கிறேன். ஒரே ஒரு வினாடி கர்த்தருடைய கரம் நம்மை விட்டு எடுபடுமேயானால், கர்த்தர் நம்மை மறப்பாரேயானால், நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு இல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சேதங்கள் ஏற்படும். அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஊழியக்காரன் கொடுத்த கட்டளையை ஃபாலோ பண்ணி உத்து கவனிச்சுக்கின்னு வர்றாங்க. இப்போ பவுல் சொல்றாரு இல்லையா, நான் மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு நான் மட்டும் போய் இல்லை, என் மாம்சத்தை நான் ஒடுக்கிறேன். விசுவாசம், அதான் விசுவாசம். ஆக நான் கொடுக்கிற கட்டளை விசுவாசத்தின் கட்டளை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அதனால அன்பானவர்களே, இன்னைக்கு ஏன் நிறைய குழப்பங்கள் வருது அப்படின்னா, நான் இன்னைக்கு அற்புதத்தை தான் இருக்கிறேன். என் கர்த்தர் மாறாதவரா இருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? அவர் மாறாதவர். 102ஆம் சங்கீதத்துல அவர் மாறாதவர் என்பதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் எப்படிப்பட்ட மகிமையின் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. 102வது சங்கீதத்துல அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர். வாசிங்க பார்க்கலாம். அதுல 25 வாசிங்க பார்க்கலாம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மாறாதவர் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர்,
வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியா இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், அவைகள் அழிஞ்சிரும், நீரோ நிலைத்திருப்பி, அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகள வஸ்திரம் போல பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கரங்களை உயர்த்தலாமே சொல்லாமா? இயேசு ராஜாவுடைய ஆண்டுகள், சொல்லுங்க, இயேசப்பாவுடைய ஆண்டுகள், அவர் காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவர் காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் என் வாழ்க்கையில அற்புதம். நான் இப்போது அற்புதத்தில் தான் இருக்கிறேன். நான் உலகத்தில் அல்ல, உலகத்தில் இருக்கிறவன் தாம் பலத்த தாம் மாம்சத்தை நம்புகிறவன். ஆனால் விசுவாசி அற்புதத்தில் இருக்கிறவன். இன்னைக்கு என் வாழ்க்கை, நான் உயிரோடு இருப்பது என் கர்த்தருடைய அற்புதம். அவர் மாறாதவர், அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள், பிரச்சனைகள்லாம், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நீங்க நம்புறீங்க, டாக்டரை நம்புறீங்க, அவன் நாசியில சுவாசம் இருக்கு, அந்த சுவாசம் இன்னைக்கு இருக்கு, இப்படி பார்த்துட்டு திரும்பலாங்காட்டி பொட்டுன்னு செத்து போயிடுவாரு, அந்த சுவாசம் இல்லாமல் போயிடும். அவருடைய ஆண்டுகள் எல்லாம் குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே. ஆனா என் கர்த்தர் நித்தியமானவர், அவருடைய ஆண்டுகள் முடியாதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவர் என் மீட்பராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் அற்புதத்தில் தான் இருக்கிறேன். நேற்றும் அற்புதம், இன்றும் அற்புதம், நாளையும் அற்புதம். இதாங்க விசுவாசம். அவன் எழுந்துக்கும் போதே காலையில நித்தியமாயிருக்கிற, நித்தியராயிருக்கிற இயேசு ராஜாவின் சமூகத்துல அவ்வளவு கலிகூறுதல் வரும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பதே உடைய கிருபைப்பா, எவ்வளவு அற்புதம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் கண்ணை மூடினவங்க கண்ணை திறக்கல. இதுதான் என் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் என்னை நீங்க அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். உமது இரக்கங்கள் எவ்வளவு பெருசு. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள். உமது அடியாரின் பிள்ளைங்களை என்னன்னைக்கு வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து மாறாதவர், என்னை ஒவ்வொரு நாளும் அற்புதத்திலே கொண்டு போகிறது என்ற அந்த அற்புதத்தை யாரெல்லாம் உணர்றாங்களோ அவங்க சந்ததியை கர்த்தர் எடுத்துக்குவார். தாபரித்திருப்பார்கள் என்றால் வாழ்ந்திருப்பார்கள். உம்முடைய அடியாரின் பிள்ளைகள், என் சந்ததி உங்க சமூகத்துக்கு வந்துரும் ஆண்டவரே, அவர்கள் சந்ததி உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கும். இயேசு கிறிஸ்து மாறாதவர். என்னைக்கு என் கையை பிடிச்சாரோ, என் வாழ்க்கை முடிகிற நேரத்தில் என் கையை பிடிச்சாரோ, அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அற்புதமே. நல்லா உணர்ந்தவங்க கையை தட்டி நல்லா மகிமை செலுத்தலாமா? இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எப்பவுமே என்ன செய்வார்னா, தேவன் செயல்படுவதற்கு ஒரு ஊழியக்காரன் தேவை. இந்த உலகத்துல கர்த்தர் வெளிப்படுவதற்கு, தம்மை வெளிப்படுத்துவதற்கு உலகத்தை விட்டு அந்த ஊழியக்காரனை வேறு பிரிச்சு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப கர்த்தர் என்ன செய்வார்னா, முதல்ல ஊழியக்காரனுக்கு தம்முடைய அற்புதத்தை காண்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமாய் பார்த்தா செத்து கொண்டு, ஏறக்குறைய செத்த வாழ்க்கை, எகிப்தில் பயங்கரமான செத்த வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, இப்போ மோசேயும் ஆரோனையும் கர்த்தர் அழைத்து முதல்ல இவர்களுக்கு தம்முடைய அற்புதத்தை காண்பிக்கிறார். முதல்ல கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் காண்பிக்கிறார். அப்படி காண்பித்த பிற்பாடுதான் இவர்கள் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு இடைபடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் டைரக்டா பவுலுக்கு தரிசனமாகி, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் விசுவாசிகளை ரட்சிக்க தேவன் பலன் கொள்ளுகிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். ஆபிரகாமை கர்த்தர் நேரடியாக சந்திக்கிறார். ஆபிரகாமுக்குள்ளிருந்து கர்த்தர் ஈசாக்குக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எப்பொழுதுமே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் என்னை நடத்துவதற்கு உங்களுக்காகத்தான். அதை நல்லா மைண்ட் புரிஞ்சிடும். உங்களுக்காகத்தான். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிறன குமாரனே அவர் வெளிப்படுத்தினார். அப்போ தேவனை குமாரன் வெளிப்படுத்தினார். குமாரன் நமக்கு ஜீவனா இருக்கிறார்.
அதே போலதான் கர்த்தர் என்ன செய்வார்னா தம்முடைய ஊழியக்காரர்களை அபிஷேகம் செய்து ஆரோனுடைய சிரசின் மேலே அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை வைத்து ஆரோன் மூலமாய் தேவன் ஜனங்களுக்கு இடைபடுகிறார். நீங்க 105ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கும் போது கர்த்தர் எப்படி செயல்பட்டார், அற்புதங்களை யாருக்கு செய்தார் வாசிங்க பார்க்கலாம். 25, 26 வாசிங்க. 105ஆம் சங்கீதம் 25, 26. தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையா நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கும்படியா அவர்களை நெருக்கும்படியாக எகிப்தியர்கள் இருதயத்தை அவர் மாற்றினார். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். கரங்களை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டுமேயானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களை அவர் தெரிந்து கொண்டு முதலாவது அவர்களுக்கு அற்புதத்தின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அனுப்புவார். அப்பதான் தைரியம் வரும். தைரியமா என் கர்த்தர் இருக்கிறாரு, உலகம் எல்லாம் என்ன ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்லி வாசிக்க தொடர்ந்து இவர்கள் அவர்களுக்குள் நல்லா கவனி, யாருடைய அடையாளம்? இயேசு ராஜாவுடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். சொல்லாமா, நீங்க ஏசப்பாவுக்கு நீங்க தேவை. நல்லா கவனிங்க, உங்களை கர்த்தர் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ உங்களை தம் மண்டல சேர்த்து கொள்ள வேண்டுமேயானால் தேவன் தெரிந்து கொண்ட ஊழியர்களை அனுப்பி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், செய்து கொண்டே இருப்பார், நாளைக்கும் செய்வார். அற்புதத்துல இருக்கிறவன் தான் விசுவாசி. நான் அற்புதம், என் வாழ்க்கை அற்புதம். நான் உலகத்தான் அல்ல. உலகத்தான மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், போராட்டம் எல்லாம் வரும், ஆனா அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் நடக்கும். இதாங்க ஊழியக்காரர், இதாங்க விசுவாசி, இதாங்க இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. நேற்று என்னை காப்பாற்றினவர், நேற்று என்னை போஷித்தவர், நேற்று என்னை தேடி வந்தவர், என்னை தம்முடைய கரத்தில் தூக்கி கொண்டவர், சுமந்து கொண்டு இன்றைக்கும் அப்படிதான் சுமந்து கொண்டிருக்கிறார். நான் ஏன் பயப்படுறேன்? நான் ஏன் பயப்படணும்? இதுதான் கர்த்தர். அவருடைய அற்புதங்களை செய்கிறவன் தான் கர்த்தர். அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல்ல ஒரு முடவன் கிடந்தான். அங்கே பேதுருவும் யோவானும் அங்கே தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். இந்த பேதுருவையும் யோவானையும் உற்று பார்க்கிறான் அந்த முடவன். எனக்கு எதனா பொண்ணு வெள்ளி எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அப்போஸ்தலன் பேதுருவும் அப்போஸ்தலன் யோவானும் சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, ஆனா என்கிட்ட இயேசு இருக்கிறார். அற்புதம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. என்னை நோக்கி பார். லகவனி, ஊழியக்காரனை நோக்கி பார். அவர் சொல்றாரு, ஊழியக்காரன் என்னை நோக்கி பார், நீ பிழைப்பாய். அவன் கையை பிடிச்சு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி துள்ளி குதித்து எழுந்து ஓடுகிறான். ஜனங்கள்லாம் ஓடி சாலமோன் மண்டபத்துல பேதுருவையும் யோவானையும் சூழ்ந்து கொண்டார்கள். எப்பா, எங்க பக்தியிலையோ எங்க சக்தியிலையோ நாங்க அற்புதம் பண்ணல, அவர் நாமத்துக்கு மகிமையாய் கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஒருவேளை உங்க வாழ்க்கை முடமா இருக்கலாம், உங்க பிசினஸ் முடமா இருக்கலாம், உங்க பலன் முடமா இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அற்புதம் நடக்குங்க. பேதுரு சொல்லுவாரு, யான் பலன் அல்ல, யான் சக்தி அல்ல, இயேசு ராஜாவுடைய நாமத்துல தான் இவனுக்கு பலன் கிடைச்சது. இத சொல்றதுக்கு தாங்க ஊழியக்காரன். அப்ப நீங்க ஊழியக்காரனை உத்து பார்த்தீங்கன்னா உங்க விசுவாசம் பலனடையும். அந்த வசந்த வாசிங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 3வது அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே 1 வாசிங்க வேகமா. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார், எங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா.
எங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், எங்களுக்குள்ள அற்புதம் இருக்கிறது, எங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. இந்த விசுவாசத்தினாலே நீதிமானாய் உன்னை மாற்றி உன்னை பிழைக்க வைப்போம். எங்களை உற்றுப்பார், எங்களை உற்றுப்பார், எங்களை உற்றுப்பார் என்பது ஊழியக்காரனை நினைத்து, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனை நினைத்து நான் பேசுறது தேவ ராஜ்யத்திற்காக தங்கள் வாழ்க்கையை செட் பண்ற, தங்கள் வாழ்க்கையை சீரமைக்கிறவர்களுக்கு தான் இது பொருந்தும், எல்லாருக்கும் அல்ல. அப்ப ஊழியக்காரருடைய வாழ்க்கையை உத்து பார்க்க சொல்ற, உற்றுப்பார். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. என்னிடத்தில் இருக்கிறது இயேசு ராஜாவின் அழைப்பு. அவர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். சப்பானியாய், குருடும் ஊனுமாய் ஊனனுமாய் அல்லது பிசாசு பிடிக்கப்பட்டு இருதயம் நொறுங்குண்டு வாழ்க்கையை தொலைந்து போயிருக்கிற எல்லாரும் அவருக்கு தேவை. அவர் இரக்கம் உள்ளவர், அவர்களை தேடி அனுப்புகிறார். அவர்களை தேடி தம்முடைய ஊழியர்களை அனுப்பி அவருடைய வாழ்க்கையில சுகத்தை கொடுத்து அவர்களை தம் மண்டிலை சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் தம்முடைய ஊழியர்களை அனுப்புகிறார், வசனங்களை அனுப்புகிறார், வசனத்துடைய பலத்தை அனுப்புகிறார். அதனால அவங்க வாழ்க்கையில அற்புத வசனம் மட்டும்தான் அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லாமா? எங்க வார்த்தை இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியுடைய பலன் எங்க இருக்கிறதோ அங்கதான் அற்புதங்கள் நடக்கும். என்கிட்ட இருக்கிறது இயேசு ராஜாவுடைய அழைப்பின் வல்லமை, அவருடைய மகிமையின் வல்லமை இருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கையை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்க. எல்லாம் என்ன பாருங்க, அன்னைக்கு மட்டும்தான் காலம் கைய பலன் கொண்டுச்சு, மறுநாள் மறுபடியும் முடமாயிடுச்சு. நேத்து செத்து இருக்கணும்ல, ஆண்டவரே இன்னைக்கு நேத்து உயிரை கொடுத்தாரு, மறுநாள் செத்துட்டியா? எத்தனை பேர் மரண திகில்ல சுத்துனீங்க? ஐயோ செத்துருவன, நானு எனக்கு ஒரு சாவு வந்துடுமா, என் வாழ்க்கை முடிஞ்சிடுமா? சரி, கர்த்தர் உங்களை தேடி வந்து அற்புதம் செய்தார். விசுவாசம். ஒரு விசுவாசி அற்புதத்திலேயே வளர்றேன். என் கர்த்தர் இன்னைக்கு நான் சாகலையே, நான் உயிரோடு இருக்கிறேன், மறுநாள் எனக்கு உயிரோடு இருக்கிறேன். அந்த ஒரு நாள் நினைச்சு பாருங்கப்பா, ஏன் இவ்வளவு மறதி? மறுநாள் முடமாயிட்டான் அவன். கர்த்தர் ஒரு முறை உனக்கு சுகத்தை கொடுத்தார்னா சுகத்தை கொடுத்ததே. அல்லேலூயா. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்க அவருடைய சந்ததி இந்த பூமியில் நிலைத்திருக்கும். தொடர்ந்து வாசிங்களேன். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்து அங்கமாயிட்டான். அவன் நல்லவன், அவன் விசுவாசிங்க, அவன் விசுவாசி, அற்புதத்தில் இருக்கிறான். அவன் என் கால் துள்ளி குதிச்சு நல்லா பலன் கொடுத்து அவங்கள கூட போய் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பது அஸ்திபாரத்தின் மேல் சேர்ந்து கட்டப்பட்டு விட்டான். அப்போஸ்தலரை பற்றி கொண்டான். அவருடைய விசுவாசத்தை நோக்கி பார்க்கிறான். நான் வர லோக்கல்ல மாட்டிக்கினேன், ஒரு தலப்பா கட்டிக்கினு, ஒரு பனினை போட்டுக்கின்னு, ஒரு லுங்கியை கட்டி சுத்தி. நம்ம ஆட்களுக்கு ஊழியக்காரனா எப்படி இருக்கணும்னா, கார்ல போய் அயனிங் கூட கசங்க கூடாது, அப்படியே. ஏன்னா நம்ம ஆட்கள்லாம் மேட்டிமையான கண்கள், நாங்கெல்லாம் பெரிய ஆளை தான் நோக்கி பார்ப்போம். அந்த மாதிரி எங்க பாஸ்டர்லாம் பயங்கர பந்தா தெரியுமா, அப்படி எப்படி தெரியுமா, கார்ல ஏசி கார்ல தான் இருப்பாரு. அப்புறமா அவரு ஸ்பூன்ல தான் சாப்பிடுவாரு. அப்புறம் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறாங்க நம்ம ஆட்கள். இன்னைக்கு நம்ம லோக்கல்லையே இருந்துக்குது இல்லையா, பாவம் இல்லையா? நீங்களும் ரொம்ப கஷ்டம். அதுக்கு உங்களுக்கு பலன் தேவை. ஏன் இன்னைக்கு இவ்வளவு மறதி? மாறாதவரை ஏன் மறந்தீர்கள்? ஒவ்வொரு நாளும் அற்புதம் என் வாழ்க்கையில. ஒருவேளை பிரச்சனை வந்தா மாதிரி இருக்கலாம், ஆண்டவரே அற்புதரே அற்புதரே. அதுதான் விசுவாசம். ஒரு விசுவாசத்தை நோக்கி பாருங்கள்.
அவன் போயிட்டு அவன் கூட ஐக்கியம் ஆயிட்டான் பாருங்க. ஏதோ சுகமாயிட்டோம், பாய் பீட்டர் மாமா பாய், யோவான் தம்பி பாய்ன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடல, போய் அங்கமாயிட்டாரு கூட போய் அங்கமாயிட்டு. இந்த ஒவ்வொரு நாளும் அற்புதத்துல என் கர்த்தர் மாறாதவர் என்பதுல அவர் போய் ஐக்கியமாயிட்டார். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல ஐக்கியமாயிட்டார். அன்னோனிய அப்பம் பிற்குதல்ல ஐக்கியமாயிட்டார். இன்னைக்கு எத்தனை பேருங்க இந்த அற்புதத்துல இருக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கண் வீழ்ச்ச எவ்வளவு மனசு துள்ளணும். முடமா கிடந்தீங்கல்ல, அவள்தான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஆண்டவரே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மூடமா கிடந்தல்ல, இது எப்படி குதிச்சிருக்கணும் துள்ளி. அடுத்தது அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில், கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம், யாரை பற்றி கொண்டு? நீ நல்லா இருக்கணும், நீ எனக்கு வேணும் என்பதற்காகத்தான் ஒரு ஊழியக்காரனை நான் தெரிந்து கொண்டு உன்னை அனுப்புகிறேன். அவருடைய விசுவாசத்தை நீ பார்த்துட்டன்னா, நான் என்னைக்குமே மாறாதவர், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் மாறலையே, நான் மாறிட்டேன், நீ செத்து போயிட்டு இருப்பேன், இன்னைக்கு உன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு இருக்குமே, நான் மாறலையே. இந்த அற்புதத்திலேயே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் அவன் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டான். தொடர்ந்து வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்கப்படினோம் என்று நீங்கள் நோக்கி பார்க்கிறது என்ன? எங்க கிட்ட ஒண்ணு இல்லப்பா, அவருடைய அற்புதம், இயேசு ராஜாவுடைய அற்புதங்களை நடப்பித்தார்கள். மோசேயும் ஆரோனும் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பதாக இயேசு ராஜாவுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார்கள். அதுதான் பேதுரு இங்க சொல்றாரு. எங்க பக்தியும் இல்லை, எங்க சுய சக்தியும் இல்லை. ஏசா வாசிங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் தான் அப்போஸ்தலர்கள். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். காலையில எழுந்து இயேசு ராஜாவுடைய பேரை சொல்லி, இயேசு தேவனே, என் இயேசு ராஜனேன்னு உங்க வீட்டுல உங்க வாயில அவர் பேரை சொல்லிட்டு நீங்க அந்த நாளை ஆரம்பிங்க. நீங்க உங்க வாழ்க்கையில காண்கிற அற்புதங்கள்லாம் வேற லெவல் இருக்கும். அதை செய்யறது இல்லை. நீ அவருடைய பேரை உச்சரிச்சுட்டனா உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே. யாரால் உண்டாகிய விசுவாசம்? யாரால் உண்டாகிய விசுவாசம்? இயேசு ராஜாவால உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. கரங்களை தட்டி நல்ல மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில சுகம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருமே இன்னைக்கு இந்த ஊரே பார்க்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில சுகம் இருக்கிறது. இந்த சுகம் அற்புதமாய் நடந்தது. நேத்து நடந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் இப்ப அந்த சுகம் நிலைத்திருக்கிறது. அப்ப நீங்க எதுதான் இருக்கிறீங்க? அற்புதத்தை தான் இருக்கிறீங்க, விசுவாசம் தான் இருக்கிறீங்க. நாளைக்கும் இது தொடரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? அந்த விசுவாசம் தான். ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர்தான் விசுவாசத்தை துவக்கிறவர், அவர்தான் விசுவாசத்தை முடிக்கிறவர், அவர்தான் இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தார். இந்த அற்புதத்தை மறக்கிறதுனால்தான் ஜனங்களுக்கு பயம். தேவனை விட்டு பின்மாற்றத்துக்கு போகிற இந்த காரியங்கள்
நான் இன்னைக்கு அற்புதத்தா இருக்கனால கவனி, மறுபடியும் ஒரே ஒரு காரியத்தை அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். நான் உலகத்தானுடைய வாழ்க்கை அல்ல நான் வாழ்ந்து கொண்டிருப்பது, இப்ப அற்புதத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப மோசேயை கர்த்தர் அழைத்து தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தரை வெளிப்படுத்துறதுக்கு முதல்ல மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? அவர் 40 ஆண்டு காலம் எகிப்திலே அடிமைப்பட்டு கொடுக்கிற அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே எந்த எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேலை அடிமைப்படுத்தினார்களோ அதே எகிப்திய சாம்ராஜ்யத்தில் எகிப்தியுடைய அரண்மனையில வளரும்படி கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசே செய்கையிலும் வாக்கிலும் வல்லவனானான். இந்த மோசே எப்படிப்பட்டவன் என்றால், தேவனுடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தியரி அண்ட் பிராக்டிக்கல். ரசம் வையுமா அப்படின்னு சொன்னா தியரி, அந்த தியரியை கேட்டு ரசம் வச்சா அது பிராக்டிக்கல். வாக்கு என்பது ஒன்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு விஷயத்தை சொன்னா ஓ இந்த மாதிரி சம்பவம் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. செய்கை என்பது அதை போய் செய்து முடிப்பது. ரெண்டுமே கரெக்டா நம்ம என்ன சொல்றோம் புரிஞ்சாதான் செய்ய முடியும். ஆமேனா? இந்த மோசே எப்படிப்பட்டவனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார்? தேவனுடைய ஊழியக்காரனுக்கு எப்படி வேணும்னா வேலை செய்யணும். வேலை செய்யறவன் தான் ஊழியக்காரன். ஏதோ சும்மா ஜாலியா பந்தவா அப்படியே கார்ல போயிட்டு அயனிங் கூட மடியே கூடாதபடிக்கு போறதல்ல ஊழியம். செய்கையிலும் வாக்கிலும் வல்லவன். கரெக்டா ஒண்ணு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதை இறங்கி அப்படியே செய்ய முடியும். அதனால தான் கர்த்தர் சொன்ன, மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய். பரலோகத்தில் இருக்கிற காட்சியே மோசேக்கு அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்றார். அந்த அப்சர்வேஷன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நாலேஜ், அது மோசேக்கு தேவன் எகிப்தில கொண்டு வச்சு தயார்படுத்திட்டாரு. 40 வருஷம் வனாந்தரத்துல கொண்டு போயிட்டு மனத்தாழ்மைக்குள்ளாக கொண்டு போய் பயிற்றுவித்துட்டு இப்போ ஒரே மலையில, சீனாயி மலையில அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அப்போஸ்தலர் அந்த வசனத்தை வாசிங்க. மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். தியரி அண்ட் பிராக்டிக்கல் வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்துல 22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது 40 வருஷம் அவர் என்ன பண்ணாரு? தியரி அண்ட் பிராக்டிக்கல். ஒரு ஊழியக்காரன் என்பவன் வேலை செய்யறதுக்கு தான் கர்த்தர் அழைக்கிறார். ஜனங்களுக்கு வேலை செய்யணும், குடும்பத்துக்கு வேலை செய்யணும். வேலை செய்யறவன் தான் ஊழியக்காரன். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் செய்ய முடியும். எந்த வேலை சொன்னாலும் செய்யணும். கரெக்டா கர்த்தருடைய ஏற்ற காலத்துல கரெக்டா சொல்ற வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கிறதுக்கு நல்ல புத்தி வேணும், நல்ல நாலேஜ் வேணும். கமாலியேலின் பாதத்தருகே பயின்ற அப்போஸ்தலனாகிய பவுலை தான் சபையை குறித்த ரகசியத்தை சொல்லுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் தெரிந்து கொண்டார். நல்ல கவனிங்க. அதை சொல்லுவதற்கும், தேவ ரகசியத்தை சொல்லுவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் அதை செய்து முடிப்பதற்கும் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ மோசேக்கு கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா 40 வருஷம் நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு நல்ல பயங்கரமான நாலேஜ். அடுத்த எகிப்தினுடைய பார்வோன் மோசே தான். ஏன்னா ஒரு ராஜா அப்படின்னா 360 டிகிரில என்ன பிரச்சனை சால்வ் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். அதனால்தான் தானியேல் எல்லாம் கொண்டு போய் பழக்க வைத்தார் நேபுகாத்நேச்சார். அப்ப அந்த நாலேஜ் ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்து அழைப்பார். அப்ப முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா மோசேனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண்பித்தார். என்ன காண்பித்தார்? அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் ஓரேபுல. திடீரென்று ஒரு முட்செடி பத்தி எரியுது. அக்கினி ஜுவாலை பற்றி ரொம்ப நேரமா எரியுது. முட்செடி வெந்து போகவே இல்லை. மோசே சொல்லுவாரு, என்னடா அற்புதம் இது, இந்த அற்புதத்தை நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொல்லி முதல்ல ஒரு ஊழியக்காரன அற்புதத்தின் மூலமாய் தொடுகிறார். ஆமெனா? அப்போஸ்தலனாகிய பவுல் இதெல்லாம் காட்ட வசனம் காட்ட நம்ம நேரம் இல்லை. மத்தியான வேளையில தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கும் போது அற்புதமாய் திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் வானத்திலிருந்து வெளிப்பட்டு கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து
பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கவனிங்க, அப்போஸ்தலன் பவுல் அங்க மத்தியான வேளை சேர்ந்து அற்புதமாய் காட்சி கொடுத்தார். பவுலே பவுல், சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்டதும், நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு சொல்ல அப்படியே சரண்டர். அந்த அற்புத காட்சியை பார்க்கிறார், சந்திக்கிறார். எழுந்து போ, நீ தமஸ்கு உள்ள போ, நேர் தெருவுக்கு போ, அங்கே அனனியான்கிற ஒரு பேருள்ள மனுஷன் சந்திப்ப. அங்க முதல்ல கர்த்தர் ஊழியக்காரனை தெரிந்து கொண்டு அற்புதத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த அற்புதத்தை உள்ளே வைக்கிறார். காரணம் என்ன? என் ஜனங்களுக்கு அற்புதம் செய். இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகர் ஏற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களுமே அற்புதத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு இன்னைக்கு? ஆமென் சொல்லாமா? உங்களுக்கு ஒரு கேடும் வராது. அந்த இடத்துல அங்கே மோசே எடுத்து வாசிக்க போகலாம். அந்த யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகி ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். எதை பார்ப்பாரா? அற்புதத்தை பார்ப்பேன். எதை பார்ப்பாரா? எல்லாம் சொல்லி, எதை பார்ப்பேன்? எல்லாம் வாய்த்த எதை பார்ப்பேன்? எப்படி இமேஜின் பண்ணுங்க. ஒரு முச்செடி இருக்கிறது, அந்த முச்செடியில கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். முச்செடி பத்தி எரியுது. இவர் என்ன பண்ணாருன்னா தூரம் நின்று பாக்குறாரு. என்னடா இது, இந்த மனுஷனும் எரியல, இந்த மனுஷனும் எரியல, இந்த முச்செடி எரியல, ஆனா அக்னி மட்டும் எரியுது. அக்னி இருந்தா மனுஷனும் எரியணும், முச்செடி எரியணும் தானே. இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல மோசையை சந்தித்து மோசையோட பேசி எல்லா காரியத்தை சொல்லி அனுப்புறாரு. சொல்லி என்ன பண்ணாருன்னா, இவர் மோசே, எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனங்கள் படுகிற வேதனை எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். என்னை ஆராதிக்கும்படியாய் என்னுடைய தேசத்திற்கு நான் ராஜாதி ராஜாவாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஆபிரகாமுடைய சந்ததியை என்னுடைய சந்ததியாக தெரிந்து கொண்டேன். என் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற என் தேசத்துக்கு நான் அழைத்து கொண்டு போகிறேன். நீ போய் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும், என்னை விசுவாசி. அற்புதத்தின் மூலமாயே என்னை விசுவாசிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரே என்னை விசுவாசிக்க மாட்டாங்க, ஆண்டவரே நான் போன என்ன விசுவாசிக்க மாட்டேன். சரி வாடா, உனக்கு அற்புதத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு அற்புதத்தை கையில கையெடுத்து உன்னுடைய அறைக்குள்ள போடு அப்படி சொல்லும் போது குஷ்டரோகமாக வெளியெடுக்கும் போது குஷ்டரோகமா மாறுகிறது. இந்த அற்புதத்தை எல்லாம் காட்டுற, கோலை போடு, பாம்பா மாறுது. இந்த அற்புதத்தை மோசேயின் கையில கொடுத்து 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 4:21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. நல்லா கவனிங்க, நான் செய்த அற்புதங்களை பார்வோனுக்கு முன்னாடி செய், என் ஜனங்களுக்கு முன்பாக செய் என்று சொல்லி கர்த்தர் இங்கு அவர் என்ன செய்யறாருன்னா தம்முடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். கரங்கள் திறமை சொல்லாமா? என்னத்துக்கு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படி ஜனங்கள்லாம் இந்த அற்புதத்தை பார்க்கறாங்க. பார்வோனுடைய வீட்டிலையும் எகிப்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வீட்டுல தலைச்சென்பல் எல்லாம் சங்காரம் ஆகிறது. ஆனால் அற்புதம் நடக்கிறது இஸ்ரவேல் வீட்டுல. ஹல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்கக்கூடிய இஸ்ரவேல் வீட்டுல ஒரு தீங்கும் வரல. வாதை அந்த கூடாரத்தை அணுகவில்லை. காரணம், இரத்த கோட்டைக்குள்ள இஸ்ரவேலர்கள் மூடப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையே அற்புதமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்க நல்ல அருமையா கர்த்தர் என்ன பண்ணாரு? மகிமையாய் அற்புதங்கள் மூலமாய் அடையாளங்கள் மூலமாய் அந்த ஜனங்களை புறப்பட பண்ணினார். அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா உபாகமத்தின் புத்தகத்துல 4வது அதிகாரத்துல அங்க ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை செய்வார். நான் உங்களை அற்புதங்களின் மூலமாய் அதிசயங்களின் மூலமாய் உங்களை நான் அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி அங்க 33, 34 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதியின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனை உங்களுக்கு செய்தபடியெல்லாம் வேற ஏதோ ஒரு ஜாதிய வேற எந்த குடும்பத்தையோ தொற்றுகிறாரா? ஏங்க நீங்க ஆண்டவருடைய அற்புதத்தை மறக்கிறீங்க? ஏன் அவர் மாறாதவர்?
அவர் நேற்று மாத்திரமல்ல, இன்றைக்கும் மாறாதவர், நாளைக்கும் மாறாதவர். ஏன் அவரை உங்க நினைவுல வைக்கவில்லை என்று கர்த்தர் கேட்கிறார். இங்க சொல்றாரு பாருங்க, வேற எந்த ஜாதியாவது சோதனையினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செய்கைகளினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்து பார். அம்மா கவனி, போய் தெருவில் போய் உங்க பக்கத்து வீட்டை போய், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாரா அப்படின்னு கேளுங்க பாரு. ஆண்டவரா? அற்புதமா? ஆனா உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்து அவர் மாறாதவர். கரங்களை ஆமென் சொல்லுங்க. ஏங்க சோர்ந்து போறீங்க? நேத்து வரைக்கும் என்ன கைவிடலையே அவர். நான் தள்ளாடின நேரத்தில் என்ன கைவிடலையே, என்னை தேடி வந்து என்னை மீட்டாரு. அப்ப ஆண்டவர் அக்கினி ஜுவாலையிலிருந்து கர்த்தரை மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை காட்டுறாரு. அப்படியே அந்த சீனாய் மலை பத்தி எரியுது. இப்ப என்ன நடந்துச்சுன்னா கவனிங்களேன், ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோசே நீ மலை மேல ஏறி வா மோசே, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த என் ஜனங்களுக்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியாயங்களையும் கொடுக்கணும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, உங்ககிட்ட தான் நான் பேச முடியும். ஏன்னா நான் வார்த்தையானவர். நீ என்ன செய்யணும்னா, மாம்சம் முழுக்க சாகணும். நீ மேலவான்னு கூப்பிட்டார். ஏன்னா விசுவாசம் மாம்சம் அல்ல. விசுவாசம்னா தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரட்சகர், ஆவிதான் அந்த விசுவாச பிரமாணம். அப்போ நான் என்னுடைய பிரமாணங்கள் எல்லாம் நான் கொடுக்க போறேன், மலை மேல நீ ஏறிவா மோசே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டாரு. உடனே மோசே என்ன பண்ணார்னா, ஆரோனையும் ஊரையும், ஆரோன் அவனுடைய மோசையுடைய அண்ணன், ஊர் மோசையுடைய மாமா, அக்கா வீட்டுக்காரு, மிரியாமுடைய கணவர், 2 பேரையும் பாளையத்துல விட்டுட்டு இவர் மலை மேல ஏறி போறாரு. கர்த்தர் எவ்வளவு நாள் வச்சிருப்பேன்னு தெரியல, மேல வா மோசேன்ட்டு கூப்பிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டாங்க, வனாந்தரத்துல இருக்கிறாங்க. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களை மூடி இருக்கிறது. எல்லாம் ஓகே, சூப்பர். அற்புதங்களை எகிப்திலே கண்டார்கள். பயங்கரமான அற்புதங்களினாலே, அடையாளங்களினாலே, வல்லமைகளினாலே, ஓங்கிய புயத்தினாலே கர்த்தர்களை அழைத்து கொண்டு வந்தார். இதெல்லாம் பார்த்தாங்க ஜனங்க. நம்மாளுங்க இல்லையா அவங்க? மலை மேல போன மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணா, ஒரு குறிப்பிட்ட மலையில நின்னாரு. 7 நாள் கழிச்சு மேல வாழ்ந்தாரு. மேல போய் 40 நாள் ஆயிருச்சு. இப்ப 40 நாள் மோசே சாப்பிடவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை. அவர் உடம்பு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள செயல்பட வேண்டுமே ஆனால் மாம்சத்தை சுட்டெரிக்கணும். நீங்க நினைக்கிறீங்க ஊழியன்னா ஏதோ சும்மா ஜாலியா இவரு எங்கேயும் வேலைக்கெல்லாம் போல ஜாலியா வீட்டுல உட்காந்து சாப்பிட்றான்னு நினைக்கலாம் நீங்க. கர்த்தர் பேசணும்னா, கர்த்தருடைய வல்லமை மனிதனுடைய இருதயத்துக்குள்ள, இந்த மண் பாண்டத்துல அந்த மகிமையின் கர்த்தருடைய வார்த்தை உள்ள இறங்கணும்னா நல்லா மாம்சத்தை சுட்டெரிக்கணும். நல்லா உபவாசம் பண்ணி மாம்ச கொழுப்பை கரைச்சி தேவனுக்கு முன்னாக நான் ஒன்றுமில்லைன்னு நிற்கும் போதுதான் கர்த்தர் பேசுவாரு. நீங்க அப்படியே இந்த வசனத்தெல்லாம் கேட்டு எடுத்துக்கின்னு உங்களுக்கு என்ன சொல்ல அசட்டை பண்ணிட்டு போயிருது. கவனிங்க, 40 நாள் கர்த்தர் என்ன பண்ணலன்னா, ஆண்டவர்கிட்ட எதுவுமே, மோசே கிட்ட எதுவுமே பேசல. ஆனால் 40 நாள் கழிச்சு கர்த்தருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாரு. கர்த்தர் பேசுறாரு. 40 நாள் ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர் மோசே. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிரத்யட்சமான காட்சியை பாக்குறாங்க. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 24ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. யாத்திராகமம் 24வது அதிகாரத்துல மோசே கர்த்தர் ஆண்டவர் கூப்பிடுறாரு. 14 வாசிங்க பார்க்கலாம். 24:14 அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். எப்பவுமே ஊழியத்துல ஒரு அசிஸ்டன்ட் ஊழியம், அது நல்ல, அது மிக முக்கியமான ஊழியம். ஊழியத்துல மிக முக்கியமாய் பிரதானமாய் அங்கே எல்லா காரியத்தை செயல்படுத்துவதற்கு அங்கே ஆள் இருக்கணும். ஆரோன் ஊரை போல அது மிகப்பெரிய மகிமையை கொண்டு வரும். அப்பதான் ஊழியம் நிறைவேறும். அந்த பொசிஷனை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்டேஜ் நம்ம எங்க இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே, நல்லா கவனிங்க, மலையுடைய சிகரத்தில கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு, நல்லா யாருடைய கண்ணுக்கு?
எகிப்துல கண்ட அற்புதம்லாம் பயங்கரம். நல்லா கவனிங்க, எகிப்துல கண்ட அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் பயங்கரம். இப்போ சீனாய் மலையில மலையே பத்தி எரியுது, பயங்கரமான இடி முழக்கங்கள், மின்னல்கள் வருது, அக்னி ஜுவாலை, அப்படியே புகை காடு, அப்படியே உங்க கண்களுக்கு முன்னாடி பிரத்யட்சமாய் மோசே அந்த மேகத்துக்கு உள்ளே கடந்து போகிறார். இதை இஸ்ரவேல் ஜனங்க பார்க்கறாங்க. நல்லா கவனி, ரொம்ப முக்கியமானது. இஸ்ரவேல் அந்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். மறுபடியும் அந்த 17 வசனம். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். இரவும் பகலும் 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கிறார், உபவாசத்தில் இருக்கிறார். சாப்பிடல, தண்ணி குடிக்கல, தூக்கம் வந்திருக்குமா? தூங்கல. ஆக கர்த்தர் இடைபடணும்னா, ஒரு ஊழியக்காரனோடு இடைபடணும்னா பல தியாகங்கள் செய்து மாம்சத்தை முற்றிலுமாய் பலியாக்கினா தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அப்போ ஒவ்வொரு நாள் வார்த்தையும், அல்லது நீங்க எந்த இடத்துல போய் நீங்க நின்று நீங்க வார்த்தையை கேட்டாலும் கர்த்தர் எப்படி பேசுவார் என்று புரிந்து கொள்ளுங்க. சும்மா இல்ல. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த மண்ணு தான். ஆனால் கர்த்தர் இடைபடும்படியா எங்களை தயார் செய்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும், ஊத்து கவனிக்கணும். இப்ப என்ன ஆச்சுன்னா 40 நாள் ஆச்சு. எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போகல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜனங்க தேவனுடைய மகிமையை கண்ல பாக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் மகிமை வெளிப்படுது. ஆனா ஜனங்க கடின இருதயம், செவிட்டு விரியன்கள். அப்போட மதிக்கிறதுல ஊழியக்காரனை. எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்னாச்சோ தெரியல. இந்த வார்த்தை பயங்கரமா, அதை வாசிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த இந்த மோசேக்கு என்னாச்சோ தெரியல, பாஸ்டருக்கு என்னாச்சோ தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி பண்றாரு. நிறைய பேர் இன்னைக்கு அதான் பிரச்சனை. அற்புதத்தை விட்டு வழி போனவர்கள், மாறாத கர்த்தரை விட்டு வழி போன ஜனங்கள். எகிப்துல கண்ட அற்புதங்கள் பயங்கரமானவைகள். அதை விட பயங்கர சீனாய் மலையில பார்த்த அந்த காட்சி. மலை மேல போன மோசேக்கு என்னாச்சு தெரியல. நல்லா கவனி, நான் சொல்லி முடிக்க போறேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனை நீங்கள் அந்த 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 கிரியைகளை நீங்க பார்த்து கவனிக்க தவறிட்டீங்க அப்படின்னாலே விக்கிரகங்கள் உங்களுடைய இருதயத்தை தாக்க ஆரம்பிக்கும். விக்கிரகத்தின் ஆவி, அசுத்த ஆவி. நல்லா கவனி, ரொம்ப முக்கியமானதான் சொல்றேன். ஊழியக்காரன் மேல கசப்பு வருதுன்னாவே உடனே போயிட்டு ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து கிளியர் பண்ணீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து உங்களை நடத்தும்படியாக வைத்திருக்கிற ஊழியக்காரன். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, மலை மேல போன இந்த மோசேக்கு என்னாச்சு தெரியல, எங்களை நடத்தி கொண்டு போகும்படி தெய்வங்களை உண்டு பண்ணு. ஆக இந்த மோசேயினுடைய தெய்வம் இப்ப எங்களுக்கு மோசே இல்ல, மோசேயுடைய தெய்வமும் இல்ல. கவனி, மோசே இல்ல, மோசேயுடைய தெய்வமும் இல்ல. மோசேயுடைய அற்புதங்கள், அந்த அற்புதங்கள்லாம் ஒண்ணுமில்லாம போயிருச்சு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். மோசே இல்ல, மோசேயின் தெய்வமும் இல்ல. அப்ப எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணும். நல்லா கவனிங்க, எல்லாருமே ஊழியக்காரங்க தான், எல்லார் கையிலுமே பைபிள் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய ஆவியை பொறுத்து தான் அந்த சத்தியங்கள் அமையும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அதுதான் 7 சபைக்கு கர்த்தர் எழுதியா, ஒரு சபைக்கு எழுத கூடாதா? ஏன் 7 சபைக்கு எழுதுகிறார்? அந்தந்த ஊழியக்காரனுடைய ஆவியை பொறுத்த தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பார். அந்தந்த ஊழியக்காரனுடைய ஐக்கியத்தை பொறுத்துதான் சத்தியம் வெளிப்படும். அப்ப தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா, இந்த ஊழியக்காரன் கொடுக்கிற சத்தியம் எவ்வளவு விளையாட பெற்றதுன்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்கப்பா. உட்கார்ந்து கவனிங்க. ஒவ்வொரு நாள் அற்புதம். என்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டு, என்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகரை ஏற்றுக்கொண்டையோ, நேற்றும் இன்றும் என்றுமே அற்புதம். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே ஸ்லைடா ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. வாசிக்கலாம். 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த, நல்லா கவனி, எங்களை நடத்தி கொண்டு வந்த நடத்திப்புக்காரர்களுக்கு எப்போதுமே உங்களை தலையை விட்டு கொடுத்தணும். அது உங்க நன்மைக்காக மட்டுமே இருக்கும். உங்களுடைய பார்வைக்கு புரியாது.
நாங்க சொல்ற ஒரு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரியாது. ஆனால் உங்க மேல நன்மை, உங்க மேல அக்கறை வச்சு உங்களை கானானுக்குள்ளே கொண்டு போகும்படியாய், உங்களை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாய், உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெயத்தை ஏறெடுக்கும்படியாய் ஒரு சில ரகசியங்களை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல. அதாவது இவங்க என்ன பண்றாங்க, முடிச்சிட்டாங்க, மோசே கதையை முடிச்சிட்டாங்க. மோசே கதையை முடிச்சிட்டாங்க. அழைத்து கொண்ட மோசேக்கு என்ன ஆச்சு தெரியல. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணு. நல்லா கவனிங்கப்பா, நல்லா கவனிங்களே. நீங்க ஜீவவாசல் ஜப வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த உபதேசம் தான் உங்களை நடத்தும். உங்களையே மீறி ஆட்டோமேட்டிக்கா இந்த கட்டளைகளுக்கும் இந்த கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சிருவீங்க. ஆமா, பாஸ்டருக்கு இதெல்லாம் இந்த உபதேசம் இந்த கட்டளை கொடுத்துருக்கிறாரு, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வரணும், இதெல்லாம் செய்யணும்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ளுக்குள்ள அது கிரியை செய்ய ஆரம்பிச்ச இந்த வார்த்தைகள், இந்த உபதேசம். இதுவே இன்னொரு சர்ச்சுக்கு போறீங்கன்னா அவர் என்ன கொடுக்குறாரு, அப்படியே உங்களை விட்டு அப்படியே ஸ்லைட் அப்படியே மங்கி அப்படியே அணைஞ்சிடும். ஆமா, எல்லாமே ஒரு சர்ச்சு தானே, எல்லாமே ஒரு ஏசப்பா தானே அப்படின்னு வாயை திறந்து சொல்லிக்கின்னு ஓடுறது. இன்னொரு ரகசியம் புரியல நிறைய பேருக்கு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா சர்ச்சை விட்டு வெளியே போறாங்கன்னா இன்னொரு சர்ச்சுக்கு போறாங்கன்னா அப்படியே பேய் எல்லாம் உள்ள பூந்துடும். உள்ள நம்ம மாட்டுக்கு தெரியாது. எல்லாமே ஒரு பயங்கரமான தத்துவம் ஒன்று சொல்லுவாங்க. எல்லா சர்ச்சிலும் ஏசப்பா தானே ஆராதிக்கிறாங்க. அங்க உபதேசம்னா என்ன, அற்புதம்னா என்ன, விசுவாசம்னா என்னன்னு எதுவுமே தெரிய போறது இல்ல. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாயை திறந்து எல்லாமே ஒண்ணு தானே, எல்லா பாஸ்டரும் ஒண்ணு தானே, எல்லா சர்ச்சும் ஒண்ணு தானே. அங்கே அற்புதம், அந்த அற்புதத்தை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில அற்புதம். இவங்க என்ன பண்ணா, நேரா மோசே இவங்க என்ன கேட்கிறாங்கன்னு ஆரோன் புரிஞ்சுக்கினாரு. எகிப்துல எத்தனை தெய்வங்கள் நாங்கள் பார்த்தோம், கர்த்தர் அடிச்சாரு, அந்த தெய்வங்கள் எல்லாம் கர்த்தர் அடிச்சாரு, அதெல்லாம் ஒன்றுமில்லை இவங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டினாரு. மறுபடியும் ஜோசியம் பார்க்கறான், மறுபடியும் 4 நட்சத்திரம் பார்க்கறான், மறுபடியும் உலக வழக்கம். உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை நீங்க சிந்தனையில வச்சுட்டீங்கன்னா கண்ணீரோடு நிப்பீங்க ஆண்டவர்கிட்ட. மறுபடியும் கண்ணுக்குட்டி, ஏன்னா எகிப்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விக்கிரகம் ஓப்புஸ். அந்த ஓப்புஸ் எதுன்னா கன்றுக்குட்டி ஆராதனை. இந்த கன்றுக்குட்டி ஆராதனை என்பது பயங்கரமான தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம், தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். இந்த காரியத்தை என்ன பண்றோம்னாக்கா, எகிப்துல என்னென்னலாம் பண்ணானோ அதை அப்படியே வந்து ஏசப்பா ராஜ்யத்திலும் பண்ண நினைக்கிறான். எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னதும் உங்களுடைய மனைவி உங்க பிள்ளைங்க காதல இருக்கிறதெல்லாம் எல்லாம் கழுத்துல இருக்கிறதெல்லாம் இந்த பொன் நகைகள்லாம் கூடுறான்னு சொன்ன கைட்டி கொடுத்துட்டான். இப்போ ஆர்வம் என்ன பண்ணாருன்னா போட்டு எடுத்ததுமே கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு அங்கங்க நிக்க வச்சுட்டு கன்றுக்குட்டிக்கு பலிபீடங்களை ஏறெடுத்து கன்றுக்குட்டிகளுக்கு பலிகளை செலுத்துகிற ஒரு பயங்கரமான வஞ்சகத்தின் ஆவி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்து விட்டது. கர்த்தரை விட்டு சோரம் போனார்கள். அற்புதங்களை அவர்கள் மறந்தார்கள். தேவன் செய்த அற்புதங்களை அவர்கள் நினையாமற் போனார்கள். நான் இப்போ சொல்றேன், உன் வாழ்க்கை அற்புதம். எழுதி வச்சுக்க, உன் சிந்தனையில வச்சுக்க, நான் அற்புதத்தில் இருக்கிறேன். இந்த அற்புதத்தை நீங்க மறக்கவே கூடாது. இவங்க என்ன செய்தாங்கன்னாக்கா, கன்றுக்குட்டியை அவர்கள் என்ன செய்தாங்க, உருப்படுத்தி அவங்க என்ன செய்யறாங்க, வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை, தொடர்ந்து வாசி. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். மறுபடியும் எகிப்தினுடைய வாழ்க்கை, மறுபடியும் விக்கிரக ஆராதனை, மறுபடியும் சடங்காச்சாரங்கள், மறுபடியுமா 4 நட்சத்திரம் பார்க்கறது, மறுபடியுமா அஞ்சனம் பார்க்கறது, மறுபடியுமா சடங்குகளுக்கு திரும்புறது. இதுதான் பயங்கரம். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக ஊழியக்காரனுடைய விசுவாசத்தை நீங்க நோக்கி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கொடுக்கிற உபதேசம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நான் வந்து உங்களை யாரையும் கட்டாயலாம் படுத்த முடியாது. நல்லா கவனிங்க. நீங்க முதல்ல இருக்கிறது அற்புதத்தில் தான் இருக்கிறீங்க என்பதை முதல்ல உறுதி பண்ணி கொள்ளுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்னைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனனுடைய வாழ்க்கையில வந்தாரோ அவர் என்றென்றைக்கும் மாறாதவராய் அவரை அற்புதமாய் நடத்துகிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள் கர்த்தருடைய அற்புதத்தை. அதனால் தான் விக்கிரகங்கள் உள்ளே வந்து தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தார்கள். உடனே கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு பேரை போட்டுட்டு
இல்லாத வேலையெல்லாம் பண்ணானுங்க. அதாவது டைட்டில் வந்து கர்த்தருக்கு பண்டிகை. தொடர்ந்து வாசிங்களேன். 6வதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு அதுக்கு முன்னாடி பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. அவர் மறுநாள் அவர்கள் அதிகாலை எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலி செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். எப்ப பார்த்தாலும் ஒரே களியாட்டு. எங்க இந்த களியாட்டு என்பது அது சாத்தானுடைய அந்தகாரத்துக்குள்ள வந்து மாம்சீகத்தை தூண்டக்கூடிய, நல்லா கவனிங்க, மாம்சீகத்தை தூண்டக்கூடிய, மாம்சீக பால் உணர்வுகளை தூண்டக்கூடியதான் களியாட்டு. இப்போ நீங்க விளையாட்டா இருக்கட்டும், அல்லது நீங்க சினிமா அல்லது மற்ற காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே என்னதுன்னா இந்த களியாட்டு விக்கிரக ஆராதனை. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த விக்கிரக ஆராதனை ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே விளையாட்டு எல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடும். நீங்களும் ஒரு காலத்துல விளையாட்டுல எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம், நல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க விசுவாசம், அற்புதத்துல நீங்க வந்துட்டீங்க, ஏசப்பாவுடைய கரம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த விளையாட்டெல்லாம் கூட உங்களை விட்டு தாண்டி வந்துடும். இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்படின்னா விளையாடுறது தப்பா? கண்டிப்பா பாவம். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலி பயங்கரம் இருக்கு. ஆனா நான் வந்து உங்களை கட்டாயப்படுத்தல. ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோம், அது ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பூரண புருஷனாக நீங்க உள்ள வரும்போது இந்த உபதேசம் எல்லாம் உங்களுக்கு வந்ததுமே அது என்ன செய்யும்னாக்கா அந்த அந்த விளையாட்டு மேல, அந்த ஒரு களியாட்டு மேல, இந்த சினிமா, இந்த டிவி சீரியல், அப்புறமா இந்த களியாட்டு, இதெல்லாம் அதை விட்டு உங்களை விட்டு வெளியே வந்துடும். ஆக என்னன்னா, அற்புதம் என்கின்ற ஒன்றை நீங்கள் மறந்து விட்டீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில் எல்லாமே தாறுமாறுகள் உள்ளே வந்துவிடும். ஆக கர்த்தர் செய்த அற்புதத்தை இவங்க மறந்ததுனால இவங்க வாழ்க்கையில விக்கிரகம் உள்ளே வந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில எழுந்துக்கும் போது, என்னை அழைத்த தேவன், என் கரம் பிடித்த தேவன், அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் என்றைக்கும் மாறாதவராகவே என் வாழ்க்கையில் தொடர்ந்து இருப்பார். அந்த அற்புதத்தை நீங்கள் உணர வேண்டும். இதைத்தான் 105ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மறுபடியும் 106ஆம் சங்கீதம், இந்த வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த சம்பவத்தை குறித்து கர்த்தர் இங்கே பேசியிருப்பார். 106வது சங்கீதத்துல அதுல 16 இருந்து வாசிக்க பார்க்கலாம். 106ஆம் சங்கீதம் 16 இருந்து. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. இது வந்து கோராகின் புத்திரர், ஏன்னா ஊழியர்களை எதிர்த்த கோராகின் புத்திரர். இந்த கோராகின் புத்திரரை எப்படி கர்த்தருடைய கோபம் அழித்து போட்டது என்பதை இங்கே சொல்லுகிறார். அடுத்தது, அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்கர். எப்ப கவனிங்க, இந்த கோராகின் கூட்டத்தாரை தேவனால் அழைக்கப்பட்ட மோசேக்கு விரோதமாக எழும்பின இந்த கோராகின் கூட்டத்தாரை அக்கினி ஜுவாலை அழித்து போட்டது. அதே மாதிரி அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். சரி, யாரா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? இது இந்த ஆலோசனை எல்லாம் கொடுத்தது யாரா இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த கோராகின் கூட்டத்தார தான் இருக்கும். அதான் இந்த லிஸ்ட்ல கொண்டு வராரு. எங்களுக்கு வந்து தெய்வத்தை உண்டு பண்ணு, மலை மேல போன அந்த மோசை சாவ போறானா அவன் அப்படின்னு நினைச்சிருப்பான். அவன் செத்து போயிட்டான், அவன் அவ்வளவுதான். ஒரு பயங்கரமான வதந்திய, இப்ப உதாரணத்துக்கு பாஸ்ட் சொல்லாத ஒண்ணு, இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு கணவன மனைவி இருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள, நம்ம சொன்னா கேட்க மாட்டா இவ, ஏய் பாஸ்ட் சொல்ல சொன்னாரு, நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க. அதெல்லாம் வந்து கொலைபாதகத்துக்கு ஈக்குவல். அப்போ பாஸ்டர் தான் வர சொன்னாரு அப்படி சொன்னதான், பாஸ்டர் சொன்னதான் இவங்க வந்து கேட்பாங்க, அப்பதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாத ஒன்றை வந்து சொல்லும் போது அது பயங்கரமான ஒரு கொலைபாதகத்துக்கு ஈக்குவல். அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அதெல்லாம் சரியா செயல்பட கத்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த கோராகின் கூட்டத்தார் தான் என்ன பண்ணிக்கிறானுங்க அப்படின்னா, எங்களுக்கு தெய்வத்தை உண்டு. ஏன்னா இந்த கோராகின் கூட்டத்தார் இவர்கள் கர்த்தருடைய அற்புதத்தை நினைவில் வைக்காதவர்கள். கர்த்தருடைய அந்த மகிமையை தேவன் தம்முடைய ஊழியர்கள் மூலமாய் செயல்படுகிறவர் என்பதை விசுவாசிக்காம தலைமைத்துவத்துக்கு எதிர்த்து இருக்கிற பொல்லாத ஆவி. நான் இயேசுராஜா நாமத்துக்கு மகிமையாய் சபையில் இருக்கிற ஒவ்வொருக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொருடைய வாழ்க்கையுமே அற்புதம்.
நீங்கள் விசேஷ விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்டது என்பதற்காக நான் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் விசேஷமானவர்கள். அதனால இங்க நடக்கிற சம்பவத்தை வாசிங்களேன் தொடர்ந்து. தங்கள் மகிமையை புல்லை தின்கிற தங்கள் மகிமை, நான் சொல்லி முடிக்கிறேன், தங்கள் மகிமை. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு எம்எல்ஏ தெரியும், எனக்கு அமைச்சர் தெரியும், எனக்கு கலெக்டர் தெரியும் அப்படின்னா அந்த கலெக்டருக்கு ஈக்குவலான மகிமை நமக்குள்ளே வருகிறது. அந்த அமைச்சருக்கு ஈக்குவலான மகிமை நமக்குள்ளே வருகிறது. நல்லா கவனிங்க. எனக்கு கர்த்தரை தெரியும், எனக்கு கர்த்தரை தெரியும், எனக்கு சர்வ வல்லவரை தெரியும். எவ்வளவு பெரிய மகிமை! கரங்களுக்கு சொல்லாமா? எனக்கு ஏசப்பாவை தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அற்புதத்தில் இருக்கிறேன். நான் முடிக்கிறேன். தங்களுடைய மகிமையை ஒரு சடங்காச்சாரத்துக்கு, ஒரு விக்கிரகத்துக்கு கொடுத்து புல்லை தின்கிற மாட்டுக்கு ஒப்பாக்குனாங்க. உன்னை கர்த்தர் உன்னை தேடி அவருடைய சமூகத்துல நீ இருக்கும்படியா, அற்புதமா இருக்கும்படியா உன்னை தெரிந்து கொண்டார். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? அற்புதத்தை மறந்து விட்டார்கள். இருதயத்துக்குள்ள இருள் சூழ்ந்து கொண்டது. அற்புதத்தை மறந்துட்டாங்க. இருதயத்தை இருள் சூழ்ந்து கொண்டு புல்லை தின்கிற மாட்டுக்கு ஒப்பாக்கிட்டான் இவனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், எவ்வளவு உங்க மாம்சத்தை நீங்க சுட்டெரித்து இயேசு ராஜாவை மகிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க மகிமைப்படுத்துங்க. அவர் மாறாதவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் தான். அவர்கள் தொடர்ந்து வாசியேன். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும், எகிப்தில செய்த கிரியைகளையும் காமின் தேசத்தில அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உங்கள் ஊழியக்காரனை, தேவ வசனத்தை போதித்து நடத்துகிற உங்கள் ஊழியக்காரனுடைய விசுவாசத்தை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சோர்வு வரும்னா, எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையெல்லாம் என்னென்ன செய்தார் என்பதை குறித்து உங்க சிந்தனை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி ஓடுங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இயேசு ராஜா எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர் கிருபையுள்ள கர்த்தர், அவர் கேருபீன்கள் மத்தியிலே வாசமா இருக்கிற தேவன். இந்த கேருபீன் எப்படிப்பட்டது என்றால் கன்றுக்குட்டியினுடைய கால். இந்த கேருபீனுடைய கால் எப்படிப்பட்டதுன்னா கன்றுக்குட்டியினுடைய கால். இவங்க ஏன் இங்க கன்றுக்குட்டியை செய்தாங்கன்னா, இயேசு ராஜாவுடைய திவ்ய சுபாவம் என்னது என்றால் தொண்டு செய்வது, வேலை செய்வது. இயேசு ராஜா யாருன்னா வேலை செய்கிறவர். இந்த கன்றுக்குட்டியினுடைய கால் என்பது அவர் வேலை செய்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. 4 ஜீவன்கள் என்பது, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வாழ்க்கை. அவர் சிங்க முகமும் கன்றுக்குட்டியினுடைய முகமும் மனுஷ முகமும் பறக்கிற கழுகு முகம், இதுதான் இயேசுராஜாவுடைய முகம். ஆனால் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த தரிசனத்துல என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே ஒரு கேருபீன்களை பார்க்கிற, அந்த கேருபீன் பக்கத்துல சக்கரம் இருக்கிறது. அந்த கேருபீனுக்கு மேல ஒரு நீல ரத்தின மண்டலம் இருக்கிறது. அந்த மண்டலத்துக்கு மேல கர்த்தர் வீற்றிருக்கிறார். அது இந்திர நீல ரத்தின கற்களினால் இழைக்கப்பட்டதை போல அவர் காட்சி கொடுக்கிறார். இதுதான் கர்த்தருடைய காட்சி. அவருடைய காட்சியே என்னன்னா, கேருபீன் மத்தியில் இருக்கிறார். இயேசு ராஜாவுடைய மகிமை எது என்றால் அவருடைய கால். இந்த கால் எதை காண்பிக்கிறது என்றால், அவர் பணிவிடை செய்கிறவர். வேலை செய்யணும், மன உற்சாகத்தோட வேலை செய்யணும். இந்த வேலை செய்யறது என்பது என்னன்னா, வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை தான் இயேசு ராஜா. அதுதான் தம்முடைய ஊழியக்காரரை அப்படி அழைக்கிறார். வாக்கிலும் செய்கையிலும் செய்கை, எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆக இந்த கால், கன்றுக்குட்டியின் கால் என்பது இயேசு ராஜாவுடைய மகிமை. அதுதான் இந்த கேருபு என்ன செய்யறன்னா, விக்கிரக ஆராதனையை உள்ள கொண்டு வந்து கன்றுக்குட்டியை சிலையாக்கி அதை வணங்கும்படி வைக்கிறான். ஆனால் இது இயேசு ராஜாவுடைய திவ்ய சுபாவம். இயேசு ராஜாவுடைய சுபாவம் என்னன்னா, கன்றுக்குட்டியினுடைய கால். கன்றுக்குட்டி என்பது பணிவிடை செய்வது. எப்படி ஒரு காலை, ஒரு எருது எப்படி தன்னுடைய எஜமானுக்கு பணிவிடை செய்யுமோ, இயேசு ராஜாவுடைய திவ்ய சுபாவமே என்ன அப்படின்னா, தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிற காலை அவர். தம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிற கன்றுக்குட்டி அவர். எசேக்கியேல் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரத்துல
அங்கே கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை பார்க்கலாம். அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா 4 இருந்தே வாசிங்க பார்க்கலாம். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இந்த இருந்தது. 4 ஜீவன்கள் தான் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை. அவைகளில் அவைகள் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு இந்த ஒப்பாயிருந்தன. கால் கன்றுக்குட்டியின் கால் என்பது, இந்த கன்றுக்குட்டியின் கால் என்பது தேவ சித்தத்தை செய்து முடித்த தேவகுமாரன். எப்படி ஒரு கன்றுக்குட்டி ஒரு காலை தன் எஜமானுக்கு பணிவிடை செய்யுமோ, அதாவது நல்லா கவனிங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல சிங்கமுகம் இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜாவாக அவர் தம்முடைய ஜனங்களை பராமரிக்கிறவர். மார்க்கு சுவிசேஷத்துல அவர் காலை கன்றுக்குட்டி, அது பணிவிடை. இந்த பணிவிடை என்பது 3வது மனுஷ முகம் என்பது லூக்கா சுவிசேஷம், அவர் மனுஷன் மேல அன்புள்ளவர், பாசமுள்ளவர். 4வதாக பறக்கிற கழுகு, அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆனால் இந்த 4 முகங்களும் சுற்றி இருக்கிறது. ஆனால் ஒரு பார்க்கிற பார்வையில அந்த கால்கள் பார்த்தா கன்றுக்குட்டியின் கால்கள் மாதிரி இருக்கிறது. இந்த கேருபீன்கள், இந்த கேருபீனுடைய அந்த மகிமை. அதனால தான் சத்துரு எப்பவுமே இயேசு ராஜாவுக்கு அகைன்ஸ்டா தான், தேவனுக்கு விரோதமா போன இந்த கன்றுக்குட்டி ஆராதனை, இந்த மாட்டு பொங்கல், அப்புறமா கோமாதா, அப்புறம் இந்த மாதம் அந்த மாதம்லாம் சொல்லில கொண்டு வரதால் இந்த கேருபி, அதாவது இந்த விழுந்து போன ஆவி இயேசு ராஜாவுக்கு எதிராக செயல்படுவது. ஆனால் இந்த கேருபீனுடைய மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அது கன்றுக்குட்டியினுடைய கால்கள் என்பது எந்த வேலையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். பணிவிட செய்யணும். ஒரு ஊழியக்காரன் என்பவன் பணிவிட செய்யணும், வேலை செய்யணும். அதுதான் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். அதுதான் மோசேயை கர்த்தர் அப்படி அழைச்சு அதை நடத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமை இன்னைக்கு தொடர்ந்து வாக்குற சக்கரம் இருக்கும், பக்கத்துல சக்கரம் இருக்கும். அந்த சக்கரமும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அந்த கேருபீன்களின் மேல ஒரு பயங்கரமான மண்டலம் இருக்கும். இந்த மகிமையின் காட்சியை இங்கே எசேக்கியேல் பார்க்கிறார். இதுதான் கர்த்தருடைய மகிமை. அந்த கால்கள் கன்றுக்குட்டியின் கால். அது என்பது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தார். வேலை செய்யுங்க, எல்லாரும் இறங்கி வேலை செய்யணும். அதுதான் உண்மையான தேவனுடைய அழைப்பு. அங்கே அவர் பார்க்கும்போது அந்த மகிமையை பார்த்து சொல்லுவார். பாருங்க, 26 வாசிங்க. அவைகளின் தலைக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய கர்த்தருடைய. பாருங்க, நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிங்க, பொறுமையா வாசிங்க. கர்த்தருடைய மகிமை, அந்த கேருபீன், அந்த கன்றுக்குட்டி என்பது பணிவிட செய்யணும். அதுதான் ஊழியர்களை அழைக்கிறார். பணிவிட செய்யணும். தன் குடும்பத்தாருக்காக, தன் சபையாருக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக பணிவிட செய்யணும். அதுதான் மகிமையின் பிரகாசம். அதுதான் மகிமையடைந்த கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவம். ஆக இந்த மகிமையின் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை தான் நடத்துகிறார். இதை புரிஞ்சா மட்டும்தான் எந்த ஒரு ஜனத்தை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த அற்புதங்கள் நமக்குள் இருக்குமே ஆனால், நீ யாரையாவது கண்டு பயந்தனா இந்த எகிப்தியருக்கு உண்டான எல்லா வாதைகளையும் அவங்க மேல திருப்பி விட்டுருவாங்க. இதுதாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனுடைய அற்புதத்தை அனுபவித்த ஒவ்வொரு ஜனங்களுக்கு கிடைக்கிற ஒரு மாபெரும் ரகசியம். வாசித்து நம்ம முடிக்கிற அந்த வசனத்தை, உபாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. உபாகமம் 12வது அதிகாரத்துல அங்கே கர்த்தர் ஒரு மாபெரும் வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார். நீ பயப்படுற அந்த ஒரு பயத்தை அந்த ஜனங்களுக்கு மேல திருப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 12வது அதிகாரம்
உங்களை அற்புதத்தினாலும் அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்தேன் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கும் பாருங்க. வசந்த வாசிங்க மறந்துட்டு செக்கு அந்த வசனம். சரி, 26 உபாகமத்தின் புத்தகம் 26 அதுல 8 வாசிங்க பார்க்கலாம். எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். கரகத்திரமன் சொல்லாமா? இந்த அற்புதத்துல என்றென்றைக்கு நிலைத்திருங்க. நாங்கள் எகிப்தை விட்டு வந்து விட்டோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதத்திலும் அதிசயத்திலும் தான் இருக்கிறோம். ஏனென்றால் கேருபீன்கள் மத்தியிலே வாசமா இருக்கிற எங்கள் கர்த்தர் எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்கின்ற இந்த அற்புதத்தை நீங்க நினைச்சிட்டீங்கன்னாவே போதும். உங்க வாழ்க்கையில தினம் தினம் அற்புதம் தான். இதை கர்த்தர் அறிக்கை பண்ண சொல்லியிருப்பார். நீங்க ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் அற்புதத்தில் இருக்கிறோம், நாங்கள் விசுவாசத்தில் இருக்கிறோம், எங்க வாழ்க்கை பாலும் தேனுமாய் இருக்கிறது. கரங்களுக்கு சொல்லாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு அறிக்கை செய்யலாம். ஒருமனப்பட்ட அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பாலும்